ஹாய். லாஸ்ட் வீடியோவில் நான் கொண்டு வந்த 3 ப்ராடக்டில் ப்ரைஸ் வைஸ் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம். இப்போது குவாலிட்டி வைஸ் எது நல்லா இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இன்னொரு ஒரு ப்ராடக்டையும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், மார்க்கர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம குவாலிட்டி வைஸ் எது குட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மார்க்கர் போகலாம். நான் எடுத்துகிட்டு வந்த 3 ப்ராடக்ட். இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இருந்தும் 8B பென்சில் எடுத்து நான் சும்மா ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணி பார்த்தேன். அதில் ப்ரைஸ் வைஸ் எது பெஸ்ட்டாக இருந்துச்சோ அது வந்து சுத்தமாக நல்லா இல்லை. நான் சூஸ் பண்ண பென்சில் கிரேட் வந்து 8B. 8Bக்குரிய ரிசல்ட் வந்து இதில் இல்லை. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் பிளேஸ் தான். 8Bக்குரிய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துச்சு. ஆனால் இது ரெண்டுத்துலேயும் என்னோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னா இதுதான். அதாவது நம்ம ப்ரைஸ் வைஸ் எது சுத்தமாக நல்லா இல்லை, அதாவது வர்த் இல்லைன்னு சொன்னோமோ அது வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இதோ இந்த ப்ராடக்ட் வச்சு இதில் வந்து அவுட்டர் லைன் தான் போட போகிறேன். ஸோ நம்ம வந்து ஹெச்பி பென்சில் எடுத்துக்குவோம். ஹெச்பி பென்சில் வச்சு அவுட்டர் லைன் வந்து ஸ்கெட்ச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வேணுன்ற மாதிரி ஷேட்ஸ் கூட குறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷார்ப் பண்ணியாச்சு. இதை ஸ்கெட்ச் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் கூட நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் கூட Q&Aல கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, வாட் யூ பீப்புள் திங்க் அபவுட் செல்ஃப் ஹார்மிங் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய ரிப்ளைஸையும் அந்த விஷயத்தை பற்றியும் இப்போ நம்ம பேசலாம், ஸ்கெட்ச் பண்ணிகிட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். நான் ஸ்கெட்ச் பண்ணுறது கூட நெக்ஸ்ட் வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி இந்த வியூவில் இருந்து கேப்சர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வாங்கி இப்போதைக்கு வந்து நம்மளால் இது மட்டும்தான் பண்ண முடியும். நான் ஒன்றா வரைஞ்சி உங்ககிட்ட வந்து எடுத்து காமிச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போகிறேன். ஓகேவா? அவுட்டர் லைன் தான், பேஸ் லைன் தான் போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஸ்கெட்ச் பண்ணும்போது யாரா பார்த்தா எனக்கு வந்து பிடிக்காது, பார்க்காதீங்க எனக்கு வராது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிற டைப் நான். அதை தாண்டி இப்போ வந்து நான் ஒரு கேமரா முன்னாடியே உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஆக்சுவலி. ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஸ்கெட்சுன்னு இல்லை, நார்மலாக எல்லா விஷயமுமே ரொம்ப ஸ்லோ. ஒரு இதை எடுத்து வச்சு அங்கே மாற்றுறது கூட ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எங்கள் அம்மா என்னை வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்ல மாட்டாங்க பெருசாக. இல்லைனாலும் பார்க்க சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். ரொம்ப மேஜரான ரீசன் என்னமோ இதுவாக தான் இருக்கும் போல. ஓகே, நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணி இப்போ முடிச்சாச்சு. அதாவது பேஸ் லைன் போட்டு முடிச்சு அது ஒரு பேஸ் லைன் நான் போட்டிருக்கேன். இது வந்து இன்டர்நெட்டில் இன்ஸ்பயர் ஆனதுதான். ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாதிரி டிட்டோவாக நான் பார்க்கல. இன்ஸ்பயர் ஆகி என்னோட கொஞ்சம் க்ரியேட்டிவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவுட்புட். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணுவோம். 2B எடுத்துக்கிறேன். நார்மலாக டார்க்கர் ஷேட்ஸில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டார்க்கர் ஷேட்ஸில் நார்மலாகவே கையில் பென்சில் இருந்தாலே 4B 6B தான். எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் திட்டுவாங்க, எதுக்கு இவ்வளோ டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணுற அப்படின்னு. அதில் தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிற மாதிரி எனக்கு நானே நினச்சிப்பேன். ஓகே, தெர் ஆர் ஆல்வேஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். அந்த 2 டைப்பில் செல்ஃப் ஹார்மிங் பண்ணாதவங்க, செல்ஃப் ஹார்மிங் பண்ணுறவங்க. இந்த செல்ஃப் ஹார்மிங் பண்ணாதவங்க முட்டாள்தனம்ன்ற டேக்லைனோட நிறுத்திடுறாங்களே தவிர இவங்களோட சுச்சுவேஷனில் இருந்து அவங்களுக்கு ஏதோ சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ரிப்ளையும் நான் வந்து பார்க்கல. சேம் டைம் இவங்களும் கூட
ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு அதை முட்டாள்தனே அக்செப்ட் பண்ணிக்காம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து வருத்தம் தான் அளிக்குது. இப்போ வந்திருக்க ரிப்ளேலலாம் எது அக்செப்டபிள் எது அன்அக்செப்டபிள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். செல்ஃப் ஹார்மிங் பண்றதுன்றதே ஒரு அன்அக்செப்டபிளான விஷயம் தான். ஆனா அதுலயும் கூட அவங்களோட ரீசன் எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்துட்டு லவ் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஹார்மிங். விச் கைண்ட் ஆஃப் லவ் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு கேட்க தோணுது. செல்ஃப் லவ் வந்து உங்களை எந்த விதத்துலையும் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ண வைக்காதுல்ல. ஸோ இது அக்செப்டபிள்னு சொல்ல முடியல, அன்அக்செப்டபிள்னு சொல்ல முடியல. ஓகே, எஸ்கேப்பிங் அ சிச்சுவேஷன். ஓகே ஃபைன். இது வந்து ஒரு ஒரு மீடியமான அக்செப்டபிளா வந்து எனக்கு தோணுது. இந்த ரிப்ளை, அட்லீஸ்ட் நோ நீட் டு சஃபர், இட்ஸ் பெட்டர் ஐடியா இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் த்ரூ டிப்ரெஷன். எனக்கு வந்து புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? டிப்ரெஷனுக்குள்ள போறதை தடுக்கிறதுக்கு செல்ஃப் ஹார்ம் பண்றாங்க அப்படின்னு. செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டனால எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு தெரியுமா? மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இது தப்பான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், நம்மள அந்த அளவுக்கு ஆக்கின ஆளை ஒண்ணுமே பண்ண முடியாம நிற்கும் போது இப்படி பண்ணி கோவத்தை தீர்த்துக்கணும். இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ அவங்கள எதுவுமே பண்ண முடியலைன்றப்போ இப்படி பண்ணிக்கிட்டீங்க, அப்ப பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்கள கூட எதுனா பண்ணுவீங்களா? இது வந்து ஒரு மாதிரி கரெக்டே கிடையாது. தப்பு இல்லை, பட் அதை ரொம்ப டீப்பா பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயத்த தான் சொல்றேன். செல்ஃப் ஹார்ம் பண்றது தப்பு, அதை தப்பு இல்லைன்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தப்பு. அதுல என்ன டீப்பு சாஃப்ட்? அது தப்புங்க, தப்பு. அதுக்கு வேலிடான ரீசன் இருந்தா பண்ணிக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். செல்ஃப் ஹார்மிங் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேலிடான ரீசன் வந்து கொடுக்காது, ரைட்டா? அது பண்றது ஏதாச்சும் யூஸ் இருந்தா பண்ணலாம். இவங்களோட மனநிலைமையெல்லாம் எனக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாவும் பாவமாவும் இருக்கு. இந்த செல்ஃப் ஹார்மிங்கோட டாபிக் வந்து எந்த ஒரு ரிப்ளையோட நம்ம முடிக்க போறோம் அப்படின்னா, ஃபார் ஸ்லோலி ஹார்மிங் தெம்செல்ஃப் ஜஸ்ட் ஒன் கிரிக் ஆன் ரைட் பிளேஸ் அண்ட் மூவ் ஆன். இவங்க தான் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். செல்ஃப் ஹார்ம் பண்றவங்க யாருமே செத்து போகணுன்ற மனநிலைமையோட பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்படி இந்த செல்ஃப் ஹார்ம் பண்ணியிருப்பாங்களே அவங்க கிட்ட போயிட்டு இப்படி சொல்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் தாண்டி அது எந்த விதத்துலையும் கரெக்ட் கிடையாது. நமக்கு அதுக்கு என்ன ரீசன் வேணா, எவ்வளோ வேலிடான ரீசன் சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி வேலிடான ரீசன் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆனா எந்த விதத்துலையும் செல்ஃப் ஹார்ம் பண்றது அப்படின்றது வந்து ஒரு கரெக்ட் கிடையவே கிடையவே கிடையாது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஹார்ம் யுவர் செல்ஃப். பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பார்த்து. நான் உங்ககிட்ட இப்போ இதை பத்தி பேசிக்கிட்டே லைன்ஸ்லாம் வந்து டார்க்கர் பண்ணியிருக்கேன். இதோட வெரி ஃபைனல் அவுட்புட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பயோல இன்வென்டிவ் ஆஃப் பேலட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும், அதுல போஸ்ட் பண்ணுவேன். எத்தனையோ விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லாமலே எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடோடையோ இல்லை பிடிச்சு பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இப்போ பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்றேன். ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் கிடைச்ச சப்போர்ட் இதுக்கும் கிடைக்கும்னு நம்புறேன். நான் கேட்டுக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மார்க்கஸ் 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட் மார்க்கஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்.